ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சா ஸ்டடி சர்க்கிள். ப்ரீவியஸ் இயரில் இருந்த எக்ஸாமில் கேட்டிருந்த மேக்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 20 ப்ளஸ் ப்ராக்கெட் ஆஃப் 8 into 2 ப்ளஸ் ப்ராக்கெட் ஆஃப் 6 into 3 மைனஸ் 10 டிவிசிபிள் 5. இது எப்படி பார்க்கலான்னா, ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் ரூலில் போடணும். போர்ட் மாஸ்னால் ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணிக்கணும். 8 into 2 16 ப்ளஸ் ப்ராக்கெட் ஆஃப் இந்த 6 into 3 எவ்வளோ 18 மைனஸ் இந்த வகுத்தில் எவ்வளோ அப்புறம் 10 5 வகுத்தா 2 வருமா, இது போட்டால் 16 அப்படியே இருக்கும். ப்ளஸ் 18 மைனஸ் 2 எவ்வளோ 16 20 ப்ளஸ் 16 32. ஆன்சர் 52, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 867 மற்றும் 255 மீ போவா காண்க. அதாவது HCF கேட்குறாங்க இந்த ரெண்டு நம்பருக்கும். HCF இது எப்படி போடலான்னா, 867 இதுக்கு HCF எடுத்து என்ன வரும், 17ஆல் வகுத்தா 17ஆல் போட்டாக்க 51 17 867. மறுபடியும் இது என்ன பண்ண முடியும், 51 தான் போட முடியும். அப்புறம் 255 இந்த ஃபஸ்ட்டு 5ஆல் போட்டோம்னா 5 25 1 5 இந்த மறுபடியும் 51 தான் போட முடியும். 51 51. இப்போ HCFனா மீச்சிறு பொது வகுதி மிகச்சிறிய எண்ணு ரெண்டுத்துலேயும் பொதுவாக காமனாக இருக்கணும். காமனாக என்ன இருக்குது, 51 51. ஆன்சர் 51, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் m = 2 power 5 into 3 power 7 into 5 power 10 மற்றும் n = 2 power 7 into 3 power 8 into 7 power 12 எனில் m மற்றும் n இன் மீ போவா காண்க. இதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, HCF கேட்குறாங்க. HCFனு என்ன சொன்னால் மிகச்சிறிய என்னன்னு சொன்னோன்னா, இப்போ மிகச்சிறிய ரெண்டுத்தில் என்ன இருக்குது, இப்போ m n ரெண்டுத்துலேயும் பார்க்க சொல்கிறாங்களா. இதில் சின்னது எது, 2 power 5. இதில் சின்னது எது, இதில் சின்னதில் இதை விட சின்னது இங்கே தான் இருக்குது. அப்போ 3 power 7. 2 power 5 3 power 7, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 0.75 x 5:8. இதில் வந்து எக்ஸோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, 0.75 x 5:8 இந்த எப்படி போடலான்னா, இதையும் பிரிக்கணும், இதையும் பிரிக்கணும். அப்போ போட்டால் எப்படி வரும், 0.75 into 8 = 5x. இப்போ இது அடிக்கலாமா, 0.575. அப்போ இந்த 15 இந்த 0.15 இந்த 8 பெருக்குனா என்ன ஆன்சர் வரும்னா 1.2. எக்ஸோட மதிப்பு என்னன்னா 1.2, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 3 into x = 4 into y எனில் x y-யோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்களா. த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 4 into y. இப்போ x y தான் கேட்குறாங்க. ஈஸ்ட்டு டிவைடில் வருமா, இப்போ டிவைடில் மாற்றி எழுதிக்கலாமா, 3/x = 4/y. இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாமா, 4x into 3y. இப்போ x y-யோட மதிப்பு என்ன இருக்குது, 4:3, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் அருண் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 15% வட்டி வீதம் 3 ஆண்டுகள் கழித்து ரூ. 450 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. இப்போ வந்து தனி வட்டியோட எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, 450. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 15%ன்னு கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ 3 இயர்ஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ பிரின்சிபல் தான் நமக்கு தெரியாது. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா, எஸ்ஐ = PNR/100. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க 450. இப்போ பிரின்சிபல் தான் நமக்கு தெரியாது.
நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ 3 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 15% பை 100. இப்போ இந்த 100 இங்கே போனால் பெருக்கல் ஆயிருமா? இப்போ என்ன வரும்? 450. இந்த 2 0 போட்டால் 0 0 ஈக்குவல் டு பி இன்ட்டு 3 இன்ட்டு 15. இப்போ 15ஆல் அடிக்கலாமா? 15ஆல் அடித்தா என்ன வரும்னா 3 5 45 3000 வருமா? இதே 3ஆல் அடித்தா 1 3 1000 ரூபா வருமா? அப்போ பிரின்சிபல் எவ்வளோ? 1000. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூ 2028 ஆகிறது. இதில் அசலை காண்க. இப்போ வந்து பிரின்சிபல் நமக்கு தெரியாது. இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ 2 வருஷம் சொல்லிட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 4%. இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க 2028ன்னு சொல்லி. நம்ம பிரின்சிபல் எவ்வளோ எதுலேருந்து எவ்வளோ எந்த அமௌண்ட்லேருந்து 2028 ஆகுதுன்னு சொல்லி நம்ம அதை கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார்முலா வந்து A equal to P into 1 plus R by 100 whole power n. இப்போ டோட்டல் அமௌண்ட் என்ன கொடுத்துட்டாங்க? 2028ன்னு கொடுத்துட்டாங்களா? பிரின்சிபல் அப்படியே வரும். 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 4% பை 100. நம்பர் ஆஃப் இயர்ஸு 2 வருஷம். இதில் எப்படி எடுக்கலாம்? ஓனாங்க நாங்கள் 2 மீதி 2 5 20. இதை போட்டால் எப்படி போடலாம்? 2028 ஈக்குவல் டு பி இன்ட்டு இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? ஒரு 25 25 மேலே 1 26 பை 25 வருமா? 2028 ஈக்குவல் டு பி இன்ட்டு 26 பை 25 இன்ட்டு 26 பை 25. ஏன்னா ஹோல் பவர் 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர்னால் 2 டைம் போடணும். இப்போ பிரின்சிபல் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் வந்து தலைகீழாக மாறுமா? 2028 இன்ட்டு 25 பை 26 இன்ட்டு 25 பை 26 ஈக்குவல் டு பிரின்சிபல். இப்போ இதை அடித்தோம்னா என்ன வரும்? 13 2 26 1 2 0 1 2 4 2 8ன்னு வருமா? அப்படி இதை அடித்தா 13 2 26 இதை அடித்தா 507ன்னு வருமா? இப்போ இது ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணி போட்ட ஆன்சர் என்ன வரும்னா 1875. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வேலையை முடிக்க ஒரு ஆண் 15 நாட்களும் ஒரு பெண் 20 நாட்களும் எடுத்துக்கொள்கின்றனர். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 6 நாட்கள் செய்த பிறகு அந்த ஆண் வேலையை விட்டு சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை அந்த பெண் எத்தனை நாட்களில் முடிப்பார்? இது எப்படி போடலான்னா, ஒரு ஆண் வந்து எத்தனை நாள் செய்கிறாங்க? ஒரு ஆண் வந்து 15 நாளில் செய்கிறாங்க. அதே அந்த வேலையை ஒரு பொண்ணு வந்து 20 நாளில் செய்கிறாங்களா? 2 பேரும் சேர்ந்து 6 நாளில் செய்கிறாங்க. 6 நாள் செஞ்சதுக்கப்புறம் அந்த ஆண் வந்து வேலையை விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் மற்ற மீதி இருக்கிற வேலையை அந்த பொண்ணு எத்தனை நாள் செஞ்சுருப்பாங்கன்னு தான் சொல்லி கேட்குறாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து 6 நாள் செய்கிறாங்களா? அப்போ ஆண் எத்தனை நாள் செய்கிறாங்க? 15 நாள். 6/5 15 ப்ளஸ் 6 இங்கே பொண்ணு எத்தனை நாள் செய்கிறாங்க? 20 நாள் செய்கிறாங்க. ஈக்குவல் டு 1. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? 6 நாளைக்கு அப்புறம் அந்த ஆண் வந்து வேலையை விட்டு போயிடுறாங்க. மீதமுள்ள வேலையை அந்த பெண் எத்தனை நாள் செஞ்சுருப்பாங்கன்னு தான் சொல்லி கேட்குறாங்க. அப்போ 6/15 ப்ளஸ் 6 ப்ளஸ் எக்ஸ். ஏன்னா நம்ம அந்த பெண் எத்தனை நாள் செஞ்சாங்கன்னு சொல்லி தான் நமக்கு தெரியணும்ல. அதனால் ப்ளஸ் x/20 ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம ஆப்ஷன் மெத்தட் எடுத்து யூஸ் பண்ணலாமா? இப்போ ஆப்ஷன் வந்து பின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் தெரியும். நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். எல்லா நம்பரும் செக் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணால் இங்கே எந்த ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சர். இப்போ 6 நம்ம எடுத்து செக் பண்ணலாமா? இதை மேலங்கீழே அடிச்சிடலாம். 2 6 5 5. அப்போ 2/5 ப்ளஸ் 6 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பை 20. இங்கே எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? 20. அப்போ இதுவும் 20 ஆக்கிடலாமா? அப்போ கீழே 4 மேலே 4 பெருக்கணுமா? 2 பை 20 ப்ளஸ் இங்கே மேலே 6 வரும் 12/20 ஈக்குவல் டு 1. இப்போ 2 பக்கம் சமமாக வருதா? 8 12 கூட்டினா 20ன்னு வருமா? பை 20 ஈக்குவல் டு 1. இது அடித்தா 1 வருதா? 2 பக்கமும் ஈக்குவலாக வருதா? இந்த மெத்தட் எடுத்து ஆப்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணால் 2 பக்கமும் ஈக்குவலாக 1 வரணும். அப்போ தான் அந்த ஆன்சர் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் பி.
நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏ ஆனவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார். அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. ஏ வந்து பிஐ விட 3 மடங்கு வேகமாக செய்கிறாங்க. அப்போ ஏ 3 மடங்கு வேலையை செஞ்சால் பி 1 மடங்கு வேலை அப்போ தான் செய்வாங்க. அப்போ எத்தனை நாள் சொல்லுங்கள்? 24 நாள் சொல்லிட்டாங்க, 2 பேரும் சேர்ந்து 24 நாள். இப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 2. 3ல் 1 போச்சுன்னா 2/2. இது அடிச்சு என்ன வரும்? 12ன்னு வருமா? இப்போ 1 12 12 12 36/12 + 36. இது போட்டு 12 × 36 அப்படியே வச்சுக்கலாம். 12 + 36 48. இது அடித்தா 12 36 40 48. இது அடித்தா 9. ஆன்சர் 9. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு x/3, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு x/5 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்களா? இப்போ வேலை கிடைக்கிறதுக்கு x/3ன்னு சொல்லிட்டாங்க, கிடைக்காததுக்கு x/5. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 5x + 3x/15. இப்போ 5x + 3x எவ்வளோ? இது 15 அப்படி கூட்டிக்கலாமா? 5 3 எவ்வளோ? 8. 8x/15. இப்போ எக்ஸோட மதிப்பு தான் நம்மளுக்கு வேணும். அப்போ எக்ஸ் அப்படியே வச்சிக்கினா இது ஃபுல்லாக இந்த பக்கம் தலைகீழாக மாறுமா? அப்போ 15/8. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரூ 20,000க்கு 10% வட்டி வீதம் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி காண்க. இப்போ பிரின்சிபல் எவ்வளோ? 20,000 சொல்லி கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10%, நம்பர் ஆஃப் இயர்ஸு 4 இயர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு தெரியணும். ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா? SI = PNR/100. இப்போ பிரின்சிபல் எவ்வளோ? 20,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4/100. இப்போ இது அடிச்சுட்டா ஆன்சர் என்ன வரும்? 200 10 கூட்டினா பெருக்குனா 2000 ப்ளஸ் இன்ட்டு 4, அப்போ 8000. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 0.40 + 0.43 + 0.46 ப்ளஸ் அதுக்கப்புறம் டாட் வச்சுட்டு +1 என்ற தொடரின் கூடுதல். இந்த தொடரோட கூடுதல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்களா? இது ஃபார்முலா வச்சு போடலாம். இல்லை ஃபார்முலா டக்குன்னு நமக்கு மறந்துடுச்சுன்னா அப்படியே கூட்டி போட்டாலே ஆன்சர் வரும். இப்போ 0 + 40 0 + 43 0 + 4 6 0 + 4 6க்கு அப்புறம் என்ன வரும்? 4 9. இப்போ 3 3 தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ அதே மாதிரி அதுக்கப்புறம் போனால் என்ன வரும்? 0 + 5 2ன்னு வருமா? அதுக்கப்புறம் 0 + 5 5 0 + 5 8. இதே லாஸ்ட் வரைக்கும் போகும். இப்போ இந்த கணக்கு இப்படியே போச்சுன்னா கடைசியில் என்ன வரும்? 0 + 9 7 + 1ன்னு வருமா? இது ஃபுல்லாக டோட்டலாக கூட்டி போட்ட ஆன்சர் என்ன வரணும்? 14.7. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1 + 6 + 6² ப்ளஸ் அப்படி டாட் வச்சுட்டு +6n > 500 என்றவாறு அமையும் மிகச்சிறிய மிகை முழு எண் எண் காண்க. மிகை முழு எண் என்னன்னு சொல்லி கேட்குறாங்களே, இது எப்படி கண்டுபிடிக்கிறான்னா 6n - 1/5. இப்போ ஆப்ஷன் இதில் இருக்கிறது எடுத்துக்கலாமா? அப்போ 6/5ன்னு எடுத்து ஆன்சர் 50,000தோட சின்னதாக தான் வரும். அப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? 50,000தோட ஆன்சர் அதிகமாக இருக்கிறத கேட்குறாங்க. அப்போ 6/6 எடுத்துக்கலாமா? இப்போ 6/6 எவ்வளோ வரும்? 46,656 - 1/5.
இது கழிச்சின வரும் 46,655 வருமா பை 5. இதை அடித்தா என்ன வரும்னா 9,331. அப்போ கரெக்டாக வருதா? 9,331 greater than 500. அப்போ ஆப்ஷன் சி n = 6. அதே 5 எடுத்தோம்னா இதே 6/5 50,000 அதிகமாக போகும். ஆனால் அது 5ஆல் டிவைட் பண்ணுறப்ப அது கம்மி வரப்போ n 6/6 எடுத்தால் மட்டும்தான் ஆன்சர் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 6 × 1/4% சமமான பின்ன வடிவத்தில் எழுதுக. இது கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக பின்ன வடிவத்தில் எழுத சொல்கிறாங்க. இது எப்படி பர்சன்டேஜ் கொடுத்துட்டா 100 போடுவோமா? இப்போ இந்த பர்சன்டேஜுக்கு இப்போ இது கொடுத்துருக்கிறது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாமா? இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 6 24 1 25/4. அப்போ பர்சன்டேஜுக்கு பை 100. அப்போ 25 இந்த 4 கீழே வந்தால் பெருக்கல் ஆயிருமா? 400. அடிச்சு என்ன வரும்? 25 25 16 25 400 வருமா? அப்போ ஆப்ஷன் சி 1/16. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% இதற்கு நிகரான ஒரே சமான தள்ளுபடி சதவீதத்தை காண்க. இப்போ ஒரே பொருளுக்கு 2 தள்ளுபடி கொடுக்குறாங்களா? 25% கொடுக்குறாங்க, 20% கொடுக்குறாங்க. அதுக்கு ரெண்டுத்துக்கும் ஈக்குவலான ஒரே சமமான பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குறாங்க. அது எப்படி போடலான்னா ஃபஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க? ஒரே 25% 20% சொல்லிட்டாங்கன்னா இப்போ 20% கண்டுபிடிக்கலாமா? இப்போ 100ல் 20% எவ்வளோ கொடுப்பாங்க? 20% தள்ளுபடினா இப்போ 100%ஆன வெளியே 80% சொல்லி கொடுத்துருப்பாங்களா? இப்போ 20%க்கு ஆன்சர் என்னென்னு கிடச்சிச்சு? 80ன்னு கிடச்சிருச்சா? இப்போ 25% எவ்வளோன்னு சொல்லி கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போ 25/100 × 80. இது அடித்து என்ன வரும்? 4 2 8 5 10. இது அடித்து 5 25. இப்போ 5 20ன்னு வந்துருச்சா? இப்போ இதற்கு நிகரான ஒரே சமமான தள்ளுபடி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே தள்ளுபடியே சமமாக வேணும்னு சொல்லி. ஆல்ரெடி இங்கே ஒரு 20%, இங்கே ஒரு 20%, ரெண்டையும் கூட்டினா 40%. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 156 மற்றும் 124க்கு மீச்சிறு பொது மடங்கு காண்க. அதாவது எல்சிஎம் கேட்குறாங்க. எல்சிஎம் எடுத்தால் 156, 124 2ஆல் போடலாமா? 7 14 8 16 6 12 2 4. இப்போ இது அடித்தா 4 2 8 9 2 18 3 2 6 1 3. இப்போ இது 13ஆல் போடலாமா? சரி 3 2 6 9 2 18. இப்போ இங்கே போட்ட என்ன வரும்? 13 39 வருமா? இந்த 31 அப்படியே வரும். இங்கே போட்டால் 3 போட்டால் 1 3 31 அப்படியே வரும். இப்போ 31 போட்டால் இங்கே வருமா? இப்போ இது ஃபுல்லாக பெருக்குன்னு என்ன ஆன்சர் வரும் நமக்கு? 4836 வரும். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் a² + 4a - 12, a² - 5a + 6 ஆகியவற்றின் மீப்போவா a - 2 எனில் மீப்போமா காண்க. அதாவது எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு ஜிசிடி அதாவது HCF 3 சாரி HCF வந்து a - 2ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஜிசிடினா HCF வந்து a - 2ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எல்சிஎம் தான் நமக்கு தெரியணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ ஒரு கோவையாக கொடுத்துருக்காங்களா? இது வந்து காரணிப்படுத்தி எழுதலாமா? காரணிப்படுத்தி எழுதுனாக்க இங்கே என்ன இருக்குது அர்த்தம்? 1 இருக்கிறது அர்த்தமாக 4 12 மைனஸ் இருக்கணும் -12. இப்போ 2 நம்பரை பெருக்குனா 12 வரணும். அதே 2 நம்பரை கூட்டி கழிச்சாலையும் 12 வரணும். அப்போ எந்த நம்பரை போடலாம்? 3 6 12 சொல்லி போடலாமா? 6 12. இப்போ -12 வந்துருச்சு. இப்போ ரெண்டுத்தையும் 6 - 2 4 வந்துருச்சா? அப்போ a + 6 a - 2 ஒன்றா. அப்புறம் இன்னொன்று இது என்ன வரும்? 1 6 6
2 நம்பரை பெருக்குனா 6 வரணும். அதே 2 நம்பரை கூட்டினாலே 6 வரணும். சாரி -5 வரும் 2 நம்பரை கூட்டினா. இப்போ -3 -2. இப்போ 3 2 6 சரியாக போச்சா? இப்போ ரெண்டுத்தையும் -3 -2 இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? -5 வருமா? அப்போ a - 3 a - 2. இங்கே ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்க? HCF வந்து a - 2ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது எப்படி போடலான்னா கண்டுபிடிச்சதுன்னா a - 3 a - 2 a + 6 a - 2ன்னு கண்டுபிடிச்சோமா? பை a - 2 நாங்கள் ஒரு ஆன்சர் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. இதை கேன்சல் பண்ணிட்டா இப்போ இது 3 நிற்குதா? இப்போ இது 3 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பையில் உள்ள பச்சை, மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளின் விகிதம் 4:3:5 ஆகும். அப்பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40 எனில் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை காண்க. இப்போ தான் என்ன சொல்கிறாங்க, ஒரு பையில் வந்து ரெட், க்ரீனு, எல்லோ, பிளாக்கு 3 பந்து இருக்குது. அதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க 4:3:5ன்னு சொல்லி. கருப்பு பந்தோட எண்ணிக்கை மட்டும் கொடுத்துட்டாங்க 40ன்னு சொல்லி. அப்போ கருப்பு பந்தையும் சேர்த்து இப்போ கருப்பு மற்ற 2 பந்தையும் சேர்த்து டோட்டல் எண்ணிக்கை எவ்வளோக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இது எப்படி போடலான்னா, இந்த ரேஷியோ கொடுத்துட்டாங்களா, அது 4x + 3x + 5x இப்படி போடலாமா? இது இப்போ க்ரீனு, எல்லோ, பிளாக்கு. பிளாக் பால் எதுன்னு சொல்லிட்டாங்க, 40 பந்து இருக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இது அடித்தா என்ன வரும்? 8 5 40. இப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு தெரிஞ்சிச்சு 8ன்னு சொல்லி. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 4 × 8 என்ன வரும்? 32. 3 × 8 24. ப்ளஸ் ஆல்ரெடி பிளாக் பால் நம்மளுக்கு டோட்டல் தெரியும் 40ன்னு சொல்லி. இப்போ என்ன சொல்கிறாங்க, டோட்டல் பந்துகளின் எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. இது 3 கூட்டினா என்ன வரும்? 96. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வங்கியானது சேமிப்பு தொகையாக வைக்கப்பட்ட ரூ.3000க்கு 2 ஆண்டுகளுக்கு ரூ.240 தனி வட்டியாக வழங்குகிறது எனில் அவ்வங்கி வழங்கும் வட்டி வீதத்தை காண்க. இப்போ என்ன, பிரின்சிபல் வந்து 3000 சொல்லி கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 இயர்ஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ தனி வட்டி எவ்வளோ சொல்லி 240ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு தெரியாது. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? SI = PNR/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 240. பிரின்சிபல் எவ்வளோ? 3000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. இப்போ இந்த 2 0 இந்த 2 0 போயிடுமா? இப்போ இது 1 இது 1 போகுமா? இப்போ இது அடித்தா 824, இது அடித்தா 4 2 8. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 4%. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000ஆக இருந்தது எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க. இப்போ வந்து பாக்டீரியா சொல்லிட்டாங்க. அது பாக்டீரியா வந்து ஃபஸ்ட் ஹவரில் வந்து 5% வளர்ச்சி அடையுது, அதாவது க்ரோத்து. செகண்ட் ஹவரில் வந்து 8% வளர்ச்சி குறைஞ்சிருது. 3வது ஹவரில் வந்து மறுபடியும் 10% வளர்ச்சி அடையுது. இது எப்படி போடலான்னா, 3% கொடுத்துட்டாங்க. இப்போ நார்மல் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் அது ஆன்சர் வர்றது. அது எப்படி போடணுன்னா, A = P × 1 + A/100, அதாவது ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ், 1 + B/100, அதாவது 2வது பர்சன்டேஜ், அப்புறம் 1 + C/100. இதுதான் பொதுவான ஃபார்முலா. இப்போ இதில் வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு வந்து 5% க்ரோத்துன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ப்ளஸ் வரும். 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றின்னு சொல்லிட்டாங்களா. அப்போ 2வது வந்து என்ன? மைனஸ். 3வது மணி நேரத்தில் மறுபடியும் 10% வளர்ச்சி அடையுது. அப்போ ப்ளஸ்ஸு. இப்போ இது போல் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? A = டோட்டல் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 10,000 சொல்லிட்டாங்களா. 1 + ஃபஸ்ட்டு மணி நேரத்தில் வளர்ச்சி அடையுது. அப்போ 1 + 5/100. 2வது மணி நேரத்தில் என்ன ஆகுது? வளர்ச்சி டிக்ரீஸ் ஆகுது. அப்போ -8/100. 3வது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 1 + 10/100. இது போட்டோம்னா எப்படி வரும்? 10,000
இன்ட்டு இப்போ இது அடிக்கலாமா? ஒரு 5 5 2 5 10 25 100 அடிக்கலாமா? இது கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 21/20. இப்போ இதையும் அடித்தா 4 அப்படி போடலாமா? 2 8 2 8 5 20 ஓர் 25 25 25 2 போச்சுன்னா 23/25. இப்போ இது 0 0 கேன்சல் ஆச்சுன்னா 11/10 வருமா? இப்போ 10,000 21/20 23/25 11/10 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோமா? இப்போ இது 0 0 கேன்சல் ஆகி இந்த 0 0 கேன்சல் ஆயிருமா? 2ஆல் அடித்தா 500 வருமா? அது 25ஆல் அடித்தா அடித்தா 2ன்னு சொல்லி வருமா? இப்போ இது ஃபுல்லாக பெருக்கி போட்டால் என்ன ஆன்சர் வரும்? 2 × 21 × 23 × 11 இப்போ இருக்குன்னா 10,626. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 704 சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட ஒரு கூம்பின் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் சாய்வு உயரம் காண்க. இப்போ கோனோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க, அதோட ரேடியஸும் கொடுத்துட்டாங்க. அப்போ ஹெச் கண்டுபிடிக்கணும் நம்ம. இதுக்கான ஃபார்முலா என்னென்னா, மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா πr × r+l ஈக்குவல்ட்டு எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 704ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதில் பைக்கு 22/7 × ரேடியஸ் எவ்வளோ? 7 7 + l தான் நமக்கு தெரியாது, அதனால் 704 அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ இந்த 7 கேன்சல் ஆயிருமா? இப்போ இங்கே மீதி என்ன இருக்கும்? 22 × 7 + l ஈக்குவல் டு 704ன்னு இருக்கா? இது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? l = 25ன்னு வரும். ஆப்ஷன் சி 25 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 12 சென்டிமீட்டர் பக்க அளவில் ஒரு கனசதுரத்தின் பக்கப்பரப்பு காண்க. 12 சென்டிமீட்டர் ஒரு பக்க அளவு 12 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதோட பக்கப்பரப்புனா 4 சைட்ஸோட பக்கப்பரப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க நம்மக்கிட்ட. இப்போ பக்கப்பரப்பு அது மொத்தம் ஒரு சதுரம், இதோட பக்கப்பரப்புனா ஏ ஸ்கொயர்னு போடுவோமா? இப்போ இன்னொரு கனசதுரம்னா 2 வருமா? அப்போ என்ன வரும்? 4a². ஒரு பக்கம் எவ்வளோ சொன்னாங்க? 12ன்னு சொல்லிட்டாங்களா? இப்போ ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4 × 12 ஸ்கொயர் பண்ணால் 144. இது 2 பேருக்குன்னு ஆன்சர் என்ன வரும்? 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் கழித்தல் குறியை பெருக்கலாகவும் பெருக்கல் குறியை கூட்டலாகவும் கூட்டல் குறியை வகுத்தலாகவும் வகுத்தல் குறியை கழித்தலாகவும் கொண்டால் இந்த கொடுத்துருக்க கணக்கோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லிட்டாங்க? கழித்தல் பெருக்கல்னு சொல்லிட்டாங்க, பெருக்கல் கூட்டல்னு சொல்லிட்டாங்க. கூட்டல் வகுத்தலை எடுத்துக்கணும், வகுத்தலை கழித்தலை எடுத்துக்கணும். இப்போ வச்சு போடலாமா? 14. இப்போ கழித்தலுக்கு என்ன சொல்லிட்டாங்க? பெருக்கல்னு சொல்லிட்டாங்க. இப்போ பெருக்கலுக்கு கூட்டல் 4, வகுத்தலுக்கு என்ன சொல்லிட்டாங்க? -16, கூட்டலுக்கு வகுத்தல் 8. இப்போ சேம் முன்ன போட்ட மாதிரி போர்ட் மாஸ் ரூல் தான் போடணும். ப்ராக்கெட் இல்லை, அப்போ டிவிஷன் அடுத்தது. டிவிஷனுக்கு அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு போடணும். 14 × 10 + 4 -16 8 வகுத்தாக்க 2 8 16. நெக்ஸ்ட் மல்டிபிள் இருக்கிறதெல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கணும். 14 10 பேருக்குன்னா 140 +4 -2. இப்போ நெக்ஸ்ட் என்ன? அடிஷன் கூட்டல் 144 -2 இது கழிச்சா 142. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நீல நிறத்தின் எதிர்த்தளம் எந்த நிறத்தில் இருக்கும்? அதாவது ப்ளூ கலர் இருக்கா? இதோட ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம இது 2 எடுத்துக்கலாமா?
இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? இங்கே வந்து 2 நம்பர் இங்கேயும் க்ரீன் இருக்குது, இங்கேயும் க்ரீன் இருக்குது, பச்சை பச்சை. இப்போ இது 2 எடுத்துக்கலாம். 2 எடுத்து போட்டால் என்ன வரும்? இப்போ நீல நிறத்துக்கு ஆப்போசிட் தான் கேட்குறாங்க. அப்போ இதையும் எடுக்க முடியாது, இதையும் எடுக்க முடியாதுன்னா இதில் நீல நிறம் இருக்குது, இதில் நீல நிறம் இருக்குது. நமக்கு அதோட ஆப்போசிட் தான் என்னென்னு சொல்லி கேட்கணும். அப்போ இதில் தான் அதில். அப்போ இது 2 கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிளாக் வைஸில் பார்க்கணும் நம்ம. இங்கே வந்து ப்ளூவா, ரெண்டுத்துலையும் என்ன கலர் ஒரே மாதிரி இருக்குது? க்ரீன் கலர் ஒரே மாதிரி இருக்கா? இப்போ கிளாக் வைஸில் எடுத்து பார்க்கலாமா? இங்கே என்ன இருக்குது? க்ரீனு, ப்ளூவு, ரெட்டு. அதே க்ரீன் எங்கே இருக்குது? இங்கேருந்து எடுத்துக்கணும். இது இங்கேருந்து இப்படி எடுத்துக்கணும். இப்போ க்ரீன் இங்கே இருக்கா? இப்போ இதுலேருந்து இப்படி எடுத்துக்கணும். இப்போ க்ரீனு, எல்லோ, ரெட்டு வந்து வயலட்டா. இப்போ நீல நிறத்துக்கு ஆப்போசிட்லேருந்து கேட்குறாங்க. ப்ளூ கலர் ஆப்போசிட் என்ன? எல்லோ. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூடுதல் காண்க. 2 + 4 + 6 + ... +80. இதோட கூடுதல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது எப்படி போடலான்னா, ஃபார்முலா வந்து Sn = n/2 2a + n - 1 × d. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதலாமா? n வந்து என்ன சொல்லிட்டாங்க? இப்போ வந்து 2 4 6 8 10 அப்படின்னா 80 வரைக்கும் சொல்லிட்டாங்களா? அப்போ 80 வரைக்கும்னா இப்போ 2ஓட மல்டிபிள் தான். 80 வரைக்கும் என்ன வரும்? 40ன்னு வருமா? அப்போ n வந்து 40, a வந்து 1, a வந்து 2. ஏன்னா ஃபஸ்ட் நம்பர் தான் a. இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? 2. 2 4 6ன்னு இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? 2. இது 2 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2 தானே. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணி எழுதலாமா? n வந்து 40/2, 2a வந்து 2 ப்ளஸ் n வந்து 40 - 1, டிஃப்ரென்ஸ் வந்து 2. இது போட்டால் எப்படி போடலாம்? இது அடித்தா 20ன்னு வருமா? 20 × 2 2 4 ப்ளஸ் 40 2 39 39 இங்கேயா? இந்த 2 பெருக்கல் தான் இருக்குது. 2 பெருக்கினா என்ன வரும்? 78. இப்போ 20 + 78 + 4 எவ்வளோ வரும்? 82. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கினா எவ்வளோ வரும்? 1640. ஆப்ஷன் சி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.